என் வாழ்க்கையில எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்குள்ள வர்றது. எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, அது இதுன்னு நினைச்சுக்கோங்க. பா, எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கீங்களே, பேசாம நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். எங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி சாமி அம்மன் மேல இவ்ளோ அட்டாச்மெண்ட்? சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே என் அம்மா மாசாணி அம்மா தான். கஷ்டம்னு வந்தவங்கள என் மாசாணி அம்மா கைவிடுறதே இல்ல. மலை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உருக வச்சிருவா என் அம்மா. நாம ஒண்ணு நினைச்சா சாமி ஒண்ணு நினைக்கும்னு நிறைய பேரு அது தப்பான அர்த்தத்துல சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் போட்ட கணக்க புரிஞ்சுக்காம நாம நம்மளோட கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிறோம். காரணமே இல்லாம ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு பண்றதில்ல. இப்ப கூட நான் உங்களை பார்த்ததுக்கும் நீங்க என்ன பார்த்ததுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தை என் மாசாணி அம்மா வச்சிருப்பா. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சாமி மேல ஒரு பிடிப்பே இல்லாம போயிடுச்சு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்ம முயற்சியில கிடைக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு சாமி மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் நேரம் வரும்போது தானா புரியும். துர்கா, நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நான் ஒன்னும் உங்களை சாமி கும்பிடலாம் சொல்ல மாட்டேன். சும்மா பக்கத்துல வந்து நில்லுங்க போதும். அட வாங்க வாங்க. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஏங்க, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஐயரே, பேரு பூஜிதா, மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி பூஜிதாவிற்கு சக குடும்பம் சகல ஆரோக்கியம் செல்வ செல்வாக்கு தந்தருளும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? என்னமோ தெரியல, உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியமும் கிடைக்கட்டும், நலமும் வளமும் சூழ நீடோடி வாழ்க வாழ்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்பிகையின் அருளோட வளமும் நலமும் சூழ நீடோடி வாழ்க. சரி, வாங்க போலாம். எப்படியோ என்னையும் கை நீட்டி குங்குமம் வாங்க வச்சிட்டீங்க. சாமி தானே கும்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, குங்குமம் வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க பயங்கரமான ஆளுதாங்க. சரி, ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போங்க. சரி, வரேன்.